Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம எல்லாருடைய ரொம்ப ஃபேவரட்டான instant mix Gulab Jamun. இது வந்து highly requested video. நம்ம சேனல்ல நிறைய விதமான Gulab Jamun ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய friends வந்து instant mix வச்சு அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டதனால இந்த வீடியோ. பொதுவா instant mix வச்சு பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா இதுல வந்து சில பேருக்கு குண்டு குலாப் ஜாமுனா கிடைக்காம விரிசல் விழுறது, அதுக்கப்புறம் ரொம்ப சப்பையான குலாப் ஜாமுன் கிடைக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இல்லை ஒழுங்கா ஜீராப்பாகு உள்ளே இறங்காமல் கட்டியாக இருக்க மாதிரி கூட இருக்கும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்களும் இதே போல் குண்டு குலாப் ஜாமுன் விரிசல் விழாமல் நல்லா சாஃப்டாக பண்ண முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி எம்டிஆர் குலாப் ஜாமுன் பாக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து 175 கிராம் பாக்கெட்டு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி அந்த பாத்திரத்தில் அது எவ்வளோத்துக்கு வருதுன்னு அளந்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நான் எடுத்திருக்கேன்ல, இதில் 3/4 பாத்திரம் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த பவுடரை நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறலாம். இந்த பவுடரில் நிறைய கட்டிகள் இருக்கும், அதனால் அதெல்லாம் உடச்சி விடுறதுக்காக ஒரு சன்னி வச்சு இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸில் செய்ய வேணாம், நார்மலாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு பண்ணணுன்னா நிறைய குலாப் ஜாமுன் ரெசிபி இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு பால் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் ரொம்ப மெதுவாக அந்த 5 விரல்களை மட்டும் வச்சு அழுத்தம் கொடுக்காம பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதே சமயம் அதில் கொஞ்சம் கூட காற்றலாம் இருக்கக்கூடாது, நல்ல கரெக்டான பக்குவத்தில் மாவு இருக்கணும். எடுத்ததும் நிறைய பால் சேர்த்துடக்கூடாது. இந்த மாவுக்கு நிறைய பால் தேவைப்படாது. நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கிறலாம். நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டான குலாப் ஜாமுன் கிடைக்கும். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் அந்த மாவை அளந்தோமோ அதே அளவில் 2 பங்கு அளவு நம்ம சர்க்கரை எடுத்துக்கிறணும். இப்போ 1 கப் அளவு அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறணும். அதாவது மாவு 1 பங்கு, சர்க்கரை 2 பங்கு, அதுதான் கரெக்டான ரேஷியோ. நான் வந்து இந்த கப்பில் பவுடர் அளந்தேன்ல, இதே கப்பில் சர்க்கரையும் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த பேக்கெட்டில் எழுதியிருக்க அளவு சர்க்கரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்க்கரை பாகாய் போயிடும். அதனால் கரெக்டாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நான் 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். ஸோ 2 கப் அளவு தண்ணி, 1 கப் அளவு மாவு, 2 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி, இதுதான் கரெக்டான ரேஷியோ. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷமாக இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்க்கலாம், கடைகள்லாம் அதுதான் சேர்ப்பாங்க. நான் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்மளோட குலாப் ஜாமுன் சிரப் வந்து தயாராகிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஊற வச்சுருந்த மாவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம கிராக்ஸ் இல்லாமல் உருண்டைகள் உருட்ட முடியும். இப்போது மாவு உருட்டும் போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அதில் கொஞ்சம் கூட கிராக்ஸ் இல்லாமல் நம்ம உருட்டணும். அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது உருண்டைகள் விரிஞ்சு போகாமல் நல்ல குண்டு குலாப் ஜாமுன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டையாக தட்டிக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா உருண்டையாக ரோல் பண்ணணும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டினா மட்டும்தான் உள்ளே இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே போகும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான டிப்ஸ். ஸோ இப்போ நான் பண்ணுறது போலவே பண்ணிக்கோங்க. இதே போல் வெடிப்பில்லாத உருண்டைகள் உருட்டி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்யில் பொரிச்சிங்கன்னா இது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெயில் பொரிச்சு காமிக்கிறேன். எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க.
எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிடக்கூடாது. மீடியமான சூட்டில் இருக்கும்போதே இந்த பந்துகளை சேர்த்துருங்க. ரொம்ப சூடாக இருந்ததுன்னா வெளியில் சீக்கிரமாகவே ப்ரௌன் கலர் வந்துடும். ஆனால் நடுவில் வேகாமல் பச்சையான மாவு இருக்கும். அதனால் எண்ணெய் மீடியமாக சூடாக இருக்கும்போது இந்த குலாப் ஜாமுன் பால்ஸை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரே கலரில் வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். எப்போதுமே குலாப் ஜாமுன் பொறுத்தவரை நம்ம இதை விட்டுட்டு வேறு வேலை கண்டிப்பாக பண்ணிடக்கூடாது. அது பக்கத்துலேயே இருந்து அதை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. அப்போ தான் எல்லா ஜாமுனும் ஒரே கலரில் வெந்து வரும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் வைஸாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கலர் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடணும். எல்லாமே ஒரே கலரில் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் பெர்ஃபெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க சீனி பாகில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீத இருக்க எல்லா உருண்டைகளையும் பொரித்து இந்த சீனி பாகில் போட்டுட்டு இது நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள் இதோட டெக்ஸ்சரை எவ்வளோ அருமையாக இருக்குது. உள்ளே இருக்க ஜீராப்பாகு வெளியிலேருந்து பார்க்கும்போதே தெரியுது. அந்தளவுக்கு சாஃப்டாக ஜூஸியான குலாப் ஜாமுன்கள் தயாராகிருச்சு. இதோட டெக்ஸ்சரை நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்ல குண்டு குண்டு குலாப் ஜாமுன் பார்த்ததுமே எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தயாராகிருக்கு. கட்டாயம் நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்களும் இந்த தீபாவளிக்கு சூப்பரான பெர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் செஞ்சு அசத்த முடியும். இதில் நான் சொல்லியிருந்த டிப்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு செய்யும்போது டவுட் இல்லாமல் செய்ய முடியும். டிப் நம்பர் 1, நம்ம மாவை வந்து அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சக்கரைப்பாகு ரெடி பண்ணணும். ஸோ நம்மளுக்கு சக்கரைப்பாகு வேஸ்ட் ஆகாது. டிப் நம்பர் 2, மாவு பிசையும் போது நம்ம 5 விரல்களை வச்சு ரொம்ப சாஃப்டாக பிசையணும். டிப் நம்பர் 3, உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டணும். ஸோ ஏர் பபிள்ஸ் வெளியே போயிடும். நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் குண்டு குண்டு குலாப் ஜாமுன் கிடைக்கும். டிப் நம்பர் 5, எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். கண்டிப்பாக ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. டிப் நம்பர் 6, கைவிடாமல் அதை 2 பக்கம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும் எண்ணெயில் பொரிஞ்சிட்டு இருக்கும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், சூப்பரான பெர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் செய்ய முடியும். ஸோ கட்டாயம் இந்த டிப்ஸை மறந்துடாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட ரெசிபி ஃப்ளாப் ஆகாமல் பெர்ஃபெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் செஞ்ச ரெசிபியோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கூடவே நிறைய தீபாவளி சம்மந்தமான ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.